60 வயசுல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? 60 வயசுல நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இந்த டவுட்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். 60 வயசுல ஃபுல்லா ஈக்விட்டியில வச்சுக்கலாமா? இல்ல எஸ்டபிள்யூபி போடலாமா? இல்ல ஆன்னுட்டி ஃபிக்ஸட் இன்கம் மட்டும் பண்ணலாமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் தான் ஆகுது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே எல்லாரும் யார் வேணா எடுக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். எனக்கு என்ன வேணும் அப்படின்றது. அதுக்கு நீங்க அரைவ் ஆகிறதுக்கு நான் ஒரு சில கேள்விகள் சொல்றேன். அதை எழுதி வச்சுட்டு இது உங்களுக்கு வேணுமா அப்படின்ற எந்த ப்ராடக்ட் வேணும்ன்றதை நீங்களாவே சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எஸ்டபிள்யூபி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு இருக்கிற கார்பஸும் பில்ட் ஆகணும், அதுல இருந்து எனக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கமா கொஞ்சமா வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா மட்டும் எஸ்டபிள்யூபி. இது வந்து 60 வயசுக்கு மேல இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுமானது. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டியில வச்சு எஸ்டபிள்யூபி பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் ரிஸ்கா இருக்கும். ஏன்னா அவசர தேவைக்கு பணம் எடுக்க போறீங்கன்னும் போது உங்களோட வித்ட்ராயல் பர்சன்டேஜ் அதிகமாயிடும். சேஃபான பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 6 to 7% தான் சேஃப். ஏன்னா ஃபண்ட்ஸ் எல்லாமே ஹைபிரிடோ இல்லைன்னா ஃபுல் ஈக்விட்டியோ போனீங்கன்னா குறைஞ்சது 12லேருந்து 14% சேஃபான ஃபண்ட்ஸ் கொடுக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதை தாண்டி ஒரு போர்ஷன் வந்து என்சிடி, பாண்ட்ஸு, ஆன்விட்டிஸ் இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் ஃபிக்ஸடாக எனக்கு மாசமானா எனக்கு வந்துடும், இல்லை இயர்லி பணம் வந்துடும். இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்கு. இதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸும் நீங்க வச்சுக்கலாம். எஃப்டியை விட அதிகமாகவே கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா இதுலயுமே வந்து 8%க்கு மேல கிடைக்கும். இதுலயும் வந்து ஜாயிண்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை தனியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க இதுலயும் ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இது எல்லாத்துலயுமே போடுங்க அப்படின்னு சொல்றேன்னா டைவர்சிஃபிகேஷன். இந்த ஏஜ்ல மோர் தேன் ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸடா சேஃபா மாடரேட் ரிஸ்க் எடுத்தாலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தாலே போதுமானதா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கார்பஸை சேர்த்து வச்சிருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். சரி, நான் எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்றது, என்னென்ன கேள்விகள் கேட்கறது, அதை தான் நான் சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் சுச்சுவேஷன். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு வந்து பென்ஷன் வருதா அப்படின்றத எழுதிக்கோங்க. பென்ஷன் வருதுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்ல மேக்ஸிமம் வந்து ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஃபிக்ஸட் இன்கம்லையும் இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு இருக்கிற கார்பஸ் இவ்வளவுதான், ஃபிக்ஸடா என்கிட்ட 50 லட்சம் 1 கோடி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எனக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸும் வேணும், கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகணும். ஏன்னா எனக்கு என்ன பார்த்துக்கிறதுக்கு வேற பணமும் கிடையாது, யாரும் கிடையாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க வச்சிருக்க பணத்தை வந்து ஒரு போர்ஷன் மேபி ஒரு 30-40% ஈக்விட்டியில போட்டு எஸ்டபிள்யூபியில பணம் எடுக்கலாம். இன்னொரு போர்ஷன் ஃபிக்ஸட் இன்கம் என்சிடி, பாண்டு அந்த மாதிரியும் போடலாம். ஸோ தட் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும், டைவர்சிஃபைடாகவுமே இருக்கும். கோல்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது லிக்விடேட் பண்ணிட்டு அந்த பணத்தையும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலே கோல்டு வச்சு டைவர்சிஃபிகேஷன் தேவை இருக்காது. ஏன்னா இப்போ நீங்க வாழறதுக்கு பணம் வேணும். அடுத்த 10-20 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சு, இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்காக பணம் தேவைக்கும் பணம் வேணும். ஸோ அதை லிக்விடேட் பண்ணி இப்போவே நீங்க வந்து லிக்விட் அசட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, என்சிடி பாண்ட்ஸோ, இல்லை கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லையும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். எதுக்கு டைவர்சிஃபிகேஷன் சொல்றேன் அப்படின்னும் போது, ஒருத்தர் வந்து 65 வயசு ஆகுது சார், எனக்கு வந்து அடுத்த 3 இயர்ஸ்ல 40% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுங்க அப்படின்னாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ல 40% ரிட்டர்ன்ஸ்ன்றது லாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்ததுக்கான பிரைமரி ரீசன் அந்த கோவிட் லோ 2020ல மார்க்கெட் கிராஷ் ஆன டைம்ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 30-40% ரிட்டர்ன்ஸ் இன்னுமுமே காமிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த லோல போட்டு இது வரைக்கும் நல்ல அப்ரிசியேஷன் நிறைய சேர்னிங் பண்ணி அவங்களால காட்ட முடியுது. மேஜரா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து இந்த டைம் லைன்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் அதனாலேயே அந்த ஃபண்டை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேஜரா நான் சொல்றது குவாண்டஸ் அண்ட் ஏஎம்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இந்த 4-5 இயர்ஸ்ல நடந்திருக்கு. இவங்களோட நிறைய ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தேன் 30% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா காமிச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே எனக்கு அடுத்த 3 இயர்ஸ்க்கு அதுலயே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல அடுத்த 3 இயர்ஸ்க்கு வேற ஸ்கீம்ல போடலாமா, அதுல எனக்கு 35-40% ரிட்டர்ன்ஸ் வராமான்னு கேட்கும்போது கண்டிப்பா வராது. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்னு ஒன்று வரும். மார்க்கெட் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு 12-14% ஏற்ற இறக்கத்துல தான் நிகழும். லாஸ்ட் 10 இயர்ஸ், இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 30% இருந்தாலும் இண்டெக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸோட லாஸ்ட் 10 இயர்ஸ் 2014ல இருந்து 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா 14% தான் ஆவரேஜ். நான் சொல்றது நிஃப்டி சென்செக்ஸ். மிட் கேப்பா இருந்தா 18-19% வரைக்கும் வந்திருக்கு. ஸ்மால் கேப் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் 30-40 இயர்ஸா ஸ்டாக் மார்க்கெட்ல கொடுத்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். அதே தான் இப்பயும் நிகழ்ந்திருக்கு. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். நீங்க
55-60 வயசுல வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க, உங்க பணத்தை போட்டிருக்கீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக வச்சுக்காதீங்க. 30%, 25% வச்சுக்காதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் குறையலாம். நீங்க வந்து 80-90 வயசு வரைக்கும் வாழ முடியுன்ற நம்பிக்கையில், ஏன்னா பணம் இருந்தால் உங்க ஹெல்த்தை பார்த்துக்க முடியும். இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துக்க முடியும், செலவுகளையும். ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இன்னும் அதிக வயசு வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் இல்லாட்டியும் ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தராவது இருக்க முடியும். ஸோ அதிக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அவர் வந்து கால் பண்ணி சொல்லும் போதே கேட்டது என்னன்னா, சார் அடுத்த ஒரு 68-69 வயசு வரைக்கும் நான் மாற்றி போட்டு என் பணத்தை பெருக்கிடுவேன், அதுக்கப்புறமா சேஃபாக டெட் ப்ராடக்ட்ஸில் போட்டுருவேன். அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா அடுத்த 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு தெரியாது. மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிற நீங்க அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குமான்றது 100% கண்டிப்பா யாராலையும் சொல்லவே முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா லிட்ரலா நீங்க போட்ட பணத்தை விட கொஞ்சம் கம்மியாச்சோ இல்லைன்னா ப்ராஃபிட்ல கம்மியாச்சுனாலே நிறைய பேர் வந்து, என்ன சார் இந்த ஃபண்டு ப்ராஃபிட்டபிளா இருக்கு பயங்கரமா, இந்த ஃபண்டு ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குற டைம்லைன் அது. ஸோ நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்க போறீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டு இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி எஸ்டபிள்யூபிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் 12-14% ஹைப்ரிடையும் கன்சிடர் பண்ணுங்க. அப்பதான் உங்க போர்ட்ஃபோலியோ சேஃபாகவே இருக்கும். ஸோ ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் யோசிக்க வேணாம். ஈக்விட்டியில் ஒரு போர்ஷன், ஆன்வட்டிஸ்னு சொல்லும் போது இன்சூரன்ஸ்ல வந்து என்ன ஆனாலும் உங்க நாமினிக்கோ உங்க ஃபேமிலிக்கு நீங்க இறந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாடுற வரைக்கும் ஃபிக்ஸட் இன்கம் மந்த்லியோ ஆனுவலோ நீங்க சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஸ்கீம் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா லாக் பண்ணிடுவீங்க. இன்ட்ரெஸ்ட்டை வந்து 7%, 6.9% இப்போ இருக்கிற நிலவரப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7.58% வரைக்கும் இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு. இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க இன்சூரன்ஸோட அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கண்டிப்பாக குறையும். ஏன்னா அது வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால அது குறையுதுன்னா இந்த இன்சூரன்ஸ் ஆன்னுட்டி ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக 8-9% இருந்தது, இப்போ இன்னும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால இப்போவே லாக்இன் பண்ணீங்கன்னா அடுத்த 20-30 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவுமே உங்கள் ஓவரால் கார்பஸில் ஒரு போர்ஷன், அகெயின் டிபெண்டிங் ஆன் யுவர் ஃபேமிலி சுச்சுவேஷன். இன்னும் ஒரு சில பேருக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பணம் கொடுக்கணுன்ற ஆசை இருக்கும். அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷன் தனியாகவே ஃபுல் ஈக்விட்டி எக்ஸ்போஷரும் கொடுக்கலாம். மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ அந்த பணத்தை வந்து உங்கள் சன்னுக்கோ டாட்டருக்கோ நீங்கள் தனியாகவே எழுதி வைக்கலாம். இல்லை கிராண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் டாட்டருக்கு அவங்க பேர்லேயே மியூச்சுவல் ஃபண்ட், சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டுன்னு ஓப்பன் பண்ணி ஒரு லம்சம் பணத்தை போட்டிங்கன்னா அவங்களோட காலேஜ் படிப்புக்கு இந்த பணம் போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணிவிட்டு கார்டியனாக உங்கள் சன்னோ டாட்டர் இல்லை யாரை வேணால் நீங்கள் போடலாம். அந்த மாதிரியும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு டொனேஷன் பண்ணணும், இல்லை பில்கிரிமேஜ் டூர்ஸ் போகணும், இல்லை ஃபாரின் டூர்ஸ் போகணுன்ற ஆசை இருக்கும். அதுக்கான பணம் பத்துமா, அதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்றதையும் இப்போவே நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமில் பண்ணும்போது இது வரைக்கும் எதுவுமே யோசிக்கல அப்படின்னா இந்த கேள்விகள் எல்லாத்தையும் யோசிங்க. எனக்கு எவ்வளோ ரெகுலர் மந்த்லி இன்கம் வேணும், ரெண்டல் இன்கம் ஏதாவது இருக்கா, பென்ஷன் ரெகுலராக வேணுமா, அந்த பென்ஷன் வேணும்னா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்கான நாலேஜ் இருக்கா அப்படின்றதையும் பாருங்க. அப்படி இல்லை யாருக்கிட்ட அந்த நாலேஜ் கிடைக்கும் அதை கேட்டுட்டு அவங்கள நம்பி பண்ணலாமான்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. எவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, யார் யாருக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க, இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் அட்வைசரையோ டிஸ்ட்ரிபியூட்டரையோ நம்பி உங்கள் ஃபுல் பணத்தை ப்ராப்பராக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நாலேஜ் இல்லை, உங்களுக்கு புரியலன்னா பல தடவை கேளுங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிங்க. ஸோ 60 வயசில் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னா இன்னொரு ஸ்டோரி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னொருத்தர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு, சார் நான் ஸ்டாக் மார்க்கெட் போகணும்னு நினைக்கிறேன், அவருக்கு 75 வயசு ஆகுது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஸ்டாக்ல போடலாமா அப்படின்னும் போது வேண்டவே வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவர்கிட்ட இருந்த கார்பஸ் வந்து கிட்டத்தட்ட 2 crores. அதில் ஒரு போர்ஷன் விளையாடி பார்க்கலான்னு இன்னொரு நாள் கால் பண்ணி கேட்டார். சார் விளையாடுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்னோ கிடையாது, உங்கள் ஹார்ட் அர்ன் மணி போச்சுன்னா தான் நீங்கள் அது கஷ்டப்படுவீங்க. இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் ரொம்ப லக்ஸுரியஸ் லைஃபே வாழ முடியும். உங்களுக்கு எதாவது தேவைன்னா வேற என்ன வேணா பண்ணலாம். இனிமேல் நீங்கள் பணம் சம்பாரிச்சு வேற ஏதோ ஒரு நீடுக்கோ பிஸ்னஸுக்கோ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பணத்தை சேஃபாக வச்சுக்கோங்க. எஃப்டியில் கம்மியாக தான் சார் வருது, நான் இதில் போட்டு பார்க்குறேனே, அந்த மாதிரி இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. கொஞ்சம் போர்ஷன் ப்ளூ சிப் கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க் எடுத்து கண்ட ஸ்டாக்ஸில் போட்டு பணத்தை விட்டுறாதீங்க அப்படின்றது தான் என்னோட வாதமாக இருந்தது.
ஸோ பணம் இருக்கு இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறைய பணம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு காரணங்களுக்காக ஸ்டாக் மார்க்கெட் வராதிங்க. ஏன்னா ட்ரேட் பண்ண தூண்டும், ட்ரேட் பண்ணிட்டு பணம் போயிடும். ஸோ 60 வயசுல சேஃபாக பணம் வச்சுக்கணும், மாட்ரேட் ரிஸ்க் எடுங்க. அதை தாண்டி ஹையர் ரிஸ்க்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பணத்துக்கும் ரிஸ்க்கு, எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இவ்வளோ வருஷம் வேலை பண்ணியாச்சு. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அக்யூமுலேஷன் ஸ்டேஜ் தாண்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பணத்தை சேஃபாக வச்சுக்கிறதும் ஒரு பெரிய கலைன்னு தான் சொல்லணும். நம்ம அவசரப்பட்டு யாருக்கோ பணத்தை கொடுத்துட்டோம், பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பணத்தை வந்து தப்பான இடத்துல ஸ்கேம்ஸில் மாட்டிக்கிட்டு, இல்லை நான் சும்மா தானே இருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுறேன், எம்எஃப்ல அதிக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கண்ட இடத்துல போட்டு பணத்தை விடக்கூடாது. ஸோ பணத்தை சம்பாதிச்சு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்னா, அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் சரியான ப்ராடக்ட்ஸில் வச்சு எடுத்துக்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அதையும் சிறப்பாக செய்யுங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதில் உங்கள் query போடுங்க. வில் ரீச் அவுட் டு யூ. தேங்க்யூ.